இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா, யாரும் சொல்லி கொடுத்துதான் ஜனனி இப்படி நடந்துக்கிறாங்க. கொடுக்கலன்னா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். இது வெறும் சாவி மட்டும் இல்லம்மா, எந்த காலத்திலயும் இந்த குடும்பத்துல பிரச்சனை வராம சமாளிச்சு சந்தோஷமா பாத்துக்கிற ஆயுதம். அதுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரியா? மா, இந்த வரேன் சிவா. மா, என்னடா? பாருங்க. அப்பா, பார்க்கலாமா? சிவா, தொடர்ந்து காமிப்பா. தோப்பா. அடப்பாவிகளா, இவ்வளவு நகை இருக்கிறது தெரியாம போச்சு. பெரிய அமௌண்டா தேரும் போலயே. வீட்டுல தானே இருக்க போகுது, பாத்துக்கிறேன். இந்த நகைப்பெட்டியை எப்ப எனக்கு தருவீங்க? ஒரு 4 நாள் பொறுத்துக்க, கொண்டு வந்து தரேன். இதுக்கு 4 நாள்? 4 நாள்லாம் பொறுக்க முடியாது, நாளைக்கே கொடுக்கணும். ஒரு 4 நாள் முடியாதா? நான் தான் சொல்றேன்ல, பொறுத்துக்க. இவளுக ஆர்வமா பாக்குறத பார்த்தா ஆளுக்கு ஒண்ணு தூக்கிடுவாளுங்க போல இருக்கே. என்னங்க, எனக்கு 2 நாள்ல கொடுங்க. விசாலாச்சு, எடுத்து உடனே பத்திரமா வை. சரிங்க. ஜனனி, இதை எடுத்து வச்சிருமா. ஏன் நீ என்ன பண்ற? நீ எடுத்து வைக்க மாட்டியா? ஏன் அவகிட்ட சொல்ற? பீரோ சாவி ஜனனி கிட்ட தானே இருக்கு, அப்ப அவ தானே எடுத்து வைக்கணும். என்னது? சாவி ஜனனி கிட்ட இருக்கா? எதுக்கு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து வச்சிருக்க? அப்பா, நான் தான் இந்த குடும்பத்தோட மருமகன்னு சாவி என்கிட்ட தான் இருக்கணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டாங்க. இருக்கட்டுமேங்க, ஜனனியும் பொறுப்புனா என்னன்னு கத்துக்கிட்டுமே. ஜனனி, சாவி அம்மாட்ட கொடு.
இதெல்லாம் உன்னால பாத்துக்க முடியும். என்ன சிவா, ஏன் எல்லாரும் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? என்னால முடியும். அண்ணே, ஜனனி உன் மருமக தானே? அப்பா, அவங்க தான் ஒரிஜினல் மருமக. யாரா வேணா இருக்கட்டும், ஜனனி சாவி அம்மாட்ட கூட. சிவா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. ஜனனி, நீ வா, சாமியை வேண்டிக்கிட்டு இதை கொண்டு போய் உள்ள வச்சிரு. சரிங்க ஆண்டி. போம், எடுத்து. இன்னைக்கே தூக்கிட்டா பழைய ஜனனி மேலதான் விழும். சாவி இல்லாம திறக்க முடியாது. எப்படியும் அந்த சாவியை எடுத்துடணும். அற்புதமா இருக்கு. அம்மளை ஏதாவது சிக்கல் பண்ணுனா எப்படியாச்சும் மிரட்டி வாங்கிடணும். மொத்தமும் நமக்கு தான். அத்தை, மொத்த குடும்பத்துக்கும் ஒரே ஒரு தூண் தான் இருக்கு, அது நீங்க தான். இந்த சாவியும் உங்ககிட்ட தான் இருக்கணும். அதுதான் இந்த சாவிக்கே மரியாதை. என்ன பாட்டி? என்னம்மா, நானே எத்தனை காலத்துக்கு இதையெல்லாம் பார்த்துப்பேன். எனக்கும் ரெஸ்ட் வேண்டாமா? உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற வயசு இன்னும் வரல. இல்ல, உனக்கு மருமகளா ஒரு மரியாதை வரணும்ல? அத்தை, எனக்கு எந்த மரியாதையும் வேண்டாம், கௌரவமும் வேண்டாம். எனக்கு உங்க கூடவே இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யணும். அதுதான் எனக்கு ஆசை. இந்தாங்க, இந்த சாவி உங்க கையில தான் இருக்கணும். கடவுளே, நானா பாத்திருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை பாத்திருக்க மாட்டேன். ஜனனி நல்லா இருக்கணும். சிவா, உண்மையாவே இவ மலேசியால பிறந்து வளர்ந்தவதானா? இதுல உனக்கு என்ன டவுட் பாட்டி? ஏதோ எம்பசி ஆபீசர் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுடா. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் மாமியார் சாவியை எப்படா கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்ல அதை எப்படி புடுங்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவ பாரு, கொடுத்ததையும் வேணான்னு சொல்றா.